அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிசம்பர் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. புகழ்பெற்ற ஜெர்மனி இசை மேதை பீத்தோவனோட பிறந்த தினம் என்று உலக புகழ்பெற்ற ஜெர்மானிய இசை மேதை லுட்விக் வான் பீத்தோவன் பிறந்த தினம் என்று ஜெர்மனியின் பான் நகரில் 1770ஆம் ஆண்டு பிறந்தார். இவரது தந்தை இசை ஆசிரியர், தாத்தா பெரிய அண்ணன் ஆகியோர் இசைக்கலைஞர்கள். தந்தைதான் இவரது முதல் இசை ஆசான். தொடர்ந்து பல பிரபல கலைஞர்களிடம் இசை கற்றார். சிம்பொனி இசை மேதையாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இரவும் பகலும் இவருக்கு கடும் பயிற்சி அளித்தார். 6 வயதில் அவரது முதல் இசை நிகழ்ச்சி தந்தை ஏற்பாடு செய்தார். 6 வயசிலேயே முதல் இசை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்தார். இசைத்துறையில் இவர் ஜொலிக்க வேண்டும் என்பதற்காக 10 வயதிலேயே பள்ளி படிப்பும் நிறுத்தப்பட்டது. இதனால் பெருக்கல் வகுத்தல் கூட தெரியாமல் போனது. இசையமைப்பது பற்றி கிறிஸ்டியன் கோட்லாப் இசையமைப்பது பற்றி கிறிஸ்டியன் கோட்லாப் நீப் என்ற இசை நிபுணரிடம் கற்றார். அவரது உதவியுடன் தன் முதல் இசை படைப்பை 1783இல் வெளியிட்டார். இவரது இசை திறமையால் கவரப்பட்ட மார்க்ஸ் மில்லன் இசை கற்க நிதி வழங்கினார். சிறந்த பியானோ, வயலின் இசைக்கலைஞராக மற்றும் சிறந்த இசை இயக்குநராகவும் திகழ்ந்தார். 17 வயதில் இசை நிகழ்ச்சி நடத்த மேற்கத்திய இசைக்கு பிரபலமான வியன்னாவுக்கு சென்றார். சிம்பொனி இசையின் தந்தை என்று போற்றப்பட்ட ஜோசப் ஹைடனிடம் இசை கற்றார். சிறுவயது முதலே கல்லீரல் நோய், பெருங்குடல் அழற்சி, வாத நோய், தோல் நோய்கள், கண், இதய பாதிப்பு என பலவற்றால் பாதிக்கப்பட்டிருந்தார். ஆனாலும் இவரது இசைப்பயணம் மட்டும் சீராக தொடர்ந்தது. பல மாணவர்களுக்கு பியானோ இசை கற்பித்தார். 27 வயதில் கேட்கும் திறன் பாதிக்கப்பட்டது. இது தீவிரமாகி கடைசியில் முற்றிலுமாக காது கேட்காமல் போனது. ஆனால் அதற்கு முன்பாகவே மிகச்சிறந்த பல சிம்பொனி இசை வடிவங்களை உலகுக்கு வழங்கிவிட்டார். மூன்லைட் சொனாட்டா என்ற இவரது இசை நிகழ்ச்சி பெரும்